டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. ஒசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிய விபத்தில் 5 கார்கள் சேதமடைந்திருக்கின்றன. அது குறித்தான அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஆனந்தபாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்தபாபு, இந்த விபத்து எப்படி நடந்தது? தற்போதைய நிலை என்ன? எப்போ நடந்தது இந்த விபத்து? வணக்கம் ஷாம். ஒசூர் அடுத்த கோபசந்திரம் என்னும் இடத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிடையே மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த ஓராண்டிற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இதனால் இருபுறங்களிலும் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. காலை மாலை நேரங்களில் அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் நிலையில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து ஆனது அதிகமாகவே காணப்படும். இந்த நிலையில் தான் இன்று மாலை அதிக அளவிலான வாகனங்கள் ஒசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த போது அந்த கோபசந்திரம் என்னும் இடத்தில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென வேகமாக வந்த லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதியது. அடுத்தடுத்து வாகனங்கள் அதாவது லாரிக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த 5 கார்கள் இந்த மோதலுக்கு ஆனது அடிபட்டு முன்னால் சென்று கொண்டிருந்த கார்களின் 5 கார்கள் இதனால் சேதமடைந்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அட்கோ போலீசார் சம்பவத்திற்கு வந்து கார்களில் இருந்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளான நிலையில் அந்த வாகனங்களை மீட்கும் பணியிலும் போக்குவரத்து சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்துகள் நடைபெற்று வரும் நிலையில் கோபசந்திர பகுதியில் அந்த மேம்பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.